அவன் என்ன முழுசாக நம்பினா நான் தான் அவன் லைஃப்னு நினச்சேன். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் விகே ஸ்டுடியோ. நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஸ்க்ரீனில் ப்ளே ஆகிட்டு இருக்கல இந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போனா அந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக தெரியும். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போனா நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோ எதில் எடிட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலைட் மோஷன் தான். அலைட் மோஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அலைட் மோஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து உங்களுக்கு தேவையான ரேஷியோ செலக்ட் பண்ணிவிட்டு 1080x2340 இதான் நான் செலக்ட் பண்ணியிருக்கிற ரேஷியோ. ஃப்ரேம் ரேட் வந்து 60 FPS வச்சுக்கோங்க. சில டைம் 60 FPS வந்து எக்ஸ்போர்ட் ஆகாது, அப்போ 30 FPS வச்சு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் எடிட் பண்ணும்போது 60 FPS வச்சு எடிட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். ஆகலைனா மட்டும் 30 FPSக்கு மாற்றிக்கோங்க. இப்போ க்ரியேட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் கீழே இருக்கிற ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்ததுமே ஆடியோ ஆட் பண்ணணும். ஆடியோ எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே மெட்டீரியல்ஸ் அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கும், அதுக்குள்ளே ஆடியோ இருக்குது. அந்த ஆடியோ ஆட் பண்ணணும். நான் ஆடியோக்கு பதிலாக ஒரு ஷேப் ஆட் பண்ணிக்கிறேன். அதை வந்து பிளாக் கலரில் வச்சுக்கிறேன். இப்போ இந்த ஷேப்பு தான் இப்போ ஆடியோ, அதை வந்து நான் ஆடியோ அப்படின்னு சொல்லி நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ வந்து நம்ம ஆடியோ ஆட் பண்ணியாச்சு. அதோட சைஸ் மட்டும் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இப்போ அது பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக போச்சா, ஒரே நிமிஷம், ஒரு 8 செகண்டுக்கு இருக்கிற மாதிரி நான் இப்போ வச்சுக்கிட்டேன். வச்சதுக்கப்புறம் இப்போ வந்து நான் அதில் இந்த ப்ரீசெட் லிங்க் அண்ட் XML லிங்க் ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா, அதாவது கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ரீசெட் அண்ட் XML இருக்கும், அதை ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் வந்து பீட் மார்க் வந்து இப்படி தான் ஆட் ஆகிருக்கும். நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக தான் இப்படி ஆட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஓகே, இப்படி தான் பீட் மார்க் வந்து அதில் ஆட் ஆகிருக்கும். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் லென்த்தியாக பீட் மார்க் போயிருக்கும். அந்த இடத்துல வந்து ரிலீக்ஸ் வரும், சாங்கோட ரிலீக்ஸாக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா ஒரு டைலாக்குக்கான ரிலீக்ஸ் வரும். இந்த இடத்துல வந்து நான் ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து டெக்ஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு ரிலீக்ஸ் அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்ணிக்கிறேன். சென்டர் அலைன்மெண்ட் ஃபாண்ட் ஸ்டைல் வந்து இந்த ஃபாண்ட் லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அந்த மெட்டீரியல் அப்படிங்கிறதுலையே இருக்குது. இந்த ஃபாண்ட் ஸ்டைல் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த இது வந்து ரிலீக்ஸ் எவ்வளோ தூரம் வருதோ அவ்வளோ தூரம் இதை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் அடுத்தது நம்ம இமேஜ் ஆட் பண்ணணும். இமேஜ் அதாவது நான் யூஸ் பண்ணியிருக்கிற இந்த சாங்குக்கான எல்லா இமேஜுமே என்ஹான்ஸ் பண்ணது மெட்டீரியல் அப்படிங்கிறதுக்குள்ளேயே எல்லா இமேஜுமே இருக்குது. அது எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 14 இமேஜ்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவே நீ எடிட் பண்ண மாதிரி இருந்தால் அந்த இமேஜை வச்சு நீ எடிட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து அந்த இமேஜை வந்து எல்லாத்துக்குமே ஆட் பண்ணிக்கணும். இப்போ நான் இந்த இமேஜ் ஆட் பண்ணியிருக்கேன். மேலே பண்ணிவிட்டு மேலே 3 டாட் கொடுத்து ஃபில் கம்போசன்ஸ் ஏரியான்னு கொடுத்துட்டு மூன் ட்ரான்ஸ்ஃபார்முக்குள்ளே போய்ட்டு கீழே பிளாக் கலர் இருக்குல்ல அதை ஹைட் பண்ணிவிட்டு கொஞ்சம் இப்படி மூவ் பண்ணி வச்சுட்டு அடுத்த பீட் மார்க் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துல எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிவிட்டு அடுத்த இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி தான் நீங்கள் தொடர்ந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணணும். ஃபில் காம்போசஸ் ஏரியா கொடுத்து அந்த பிளாக் கலர் கீழே வருதில்ல அதை மட்டும் ஹைட் பண்ணிக்கோங்க. நான் கொடுத்த இந்த இமேஜில் அந்த பிளாக் கலர் எல்லா இமேஜுக்குமே இருக்கும். ஃபில் காம்போசன்ஸ் ஏரியா லைட்டாக ஜூம் இன் பண்ணிக்கோங்க. அந்த பிளாக் கலர் போகிற மாதிரி லைட்டாக அந்த ஃபேஸ் மட்டும் தெரிகிற மாதிரி இப்படி இது பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நான் வந்து ஒரு 5-6 இமேஜ் வர மாதிரி மட்டும்தான் இது பண்ணியிருந்தேன். அந்த இமேஜில் ஆட் பண்ணிட்டேன். லாஸ்ட்டில் அந்த சாங் எவ்வளோ தூரம் இருக்கோ அவ்வளோ தூரம் வச்சு கட் பண்ணி விட்டுருங்க அந்த இமேஜை. ஓகே, இவ்வளோதான். இப்போ இந்த இமேஜெலாம் ஆட் பண்ணியாச்சு. இதுக்கான எஃபெக்ட் எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன். ப்ரீசெட் லிங்க் அண்ட் XML லிங்க் இம்போர்ட் பண்ணவங்களுக்கு நல்லா தெரியும். அதில் தான் எஃபெக்ட் கொடுத்துருக்கேன். ப்ரீசெட் லிங்க் XML லிங்க் இம்போர்ட் பண்ணவங்களுக்கு வந்து இப்படி தான் இருக்கும். இதில் வந்து நான் டெக்ஸ்ட்டுக்கான ரிலீக்ஸ் வந்து நான் ப்ரிவியூலிங் கொடுக்க மறந்துட்டேன், ப்ரீசெட் லிங்க்லேயே கொடுக்க மறந்துட்டேன். ரெக்கார்ட் பண்ணும்போது, அதாவது வீடியோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது தான் நம்ம டெக்ஸ்ட்டுக்கு அனிமேஷனே ஆட் பண்ணல ரிலீக்ஸுக்கு அப்படின்னு ஞாபகத்துக்கு வந்துச்சு. உங்களுக்கு வேறு ஏதாவது அனிமேஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நான் திருப்பி ஆட் பண்ணணுன்னா எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால் நான் இப்படியே விட்டுட்டேன். இதுக்கு உங்களுக்கு வேறு ஏதாவது எஃபெக்ட் வேணும்னா, டெக்ஸ்ட் எஃபெக்ட் வேணும்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து இந்த இமேஜில் வந்து ஒரு எஃபெக்ட் இருக்கும். அந்த எஃபெக்ட்டை மட்டும் நம்ம காப்பி பண்ணிக்கணும். இமேஜுக்கு போய்ட்டு எஃபெக்ட்ஸ்குள்ளே போய்ட்டு 3 டாட் கொடுத்து காப்பி பண்ணிவிட்டு இப்போ எடிட் பண்ணிகிட்டு இருக்கிற ப்ராஜெக்ட்டுக்கு வந்து வந்துடுங்க. இப்போ எடிட் பண்ணிகிட்டு இருக்கிற ப்ராஜெக்ட்டுக்கு வந்து எல்லா இதுக்குமே அதை பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணாமல் ஆட்டோமேட்டிக்காக அது கலர் கரெக்ஷன் எல்லாமே இதிலே இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக கலர் கரெக்ஷன் ஆகிக்கும்.
ஓகேவா, அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து அந்த எஃபெக்டில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ வீடியோ ப்ளே பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு அந்த எஃபெக்ட் வந்து கிடச்சிடும். ஓகேவா, அவ்வளோதான். இது வந்து பீட் மார்க் அப்படிங்கிறத வந்து கரெக்டாக பார்த்து இமேஜ் ஆட் பண்ணணும். ஓகேவா, அந்த ப்ரீசெட் லிங்க் அண்ட் XML லிங்க் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை மட்டும் பார்த்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் ரிலீக்ஸில் வந்து நான் எஃபெக்ட் கொடுத்துருக்க மாட்டேன், நீங்கள் மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.